ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனி பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் மூல நட்சத்திரத்துக்கான சனி பயிற்சி பலன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? அதாவது ரொம்ப பாவப்பட்டவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாவம் அவங்க ஏன் சனி அவங்கள இவ்வளோ ஆட்டி படைக்க போகிறார் அப்படின்னு தெரியல. அதாவது உத்திரட்டாதிக்குள்ளே இருக்கிற சனி இன்னும் ஒரு வருட காலம், இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் சனி உத்திரட்டாதியில் தான் இருப்பார். அப்படி உத்திரட்டாதியில் இருக்கிற சனி மூல நட்சத்திரக்காரங்களை போட்டு ஆட்டுன்னு ஆட்ட போகிறார். உண்மையிலும் சொல்லப்போனால் 7.5 சனி அப்படின்னு சொல்கிறது மூல நட்சத்திரக்காரங்களுக்கு தான். ஓகேங்களா? அவங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனைகள்லேயே தான் அது கொண்டு போய் முடிக்கும். அதாவது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு செய்கிற எல்லா விஷயங்களுமே எதிராக மாறும். ஓகேங்களா? அதனால் ஒரு ட்ரிப்பு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க எல்லாம் பக்கத்தில் இருக்க 4 ஃபேமிலிஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு ட்ரிப்பு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கேயே எல்லாம் புக் பண்ணி வச்சுட்டு ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க. அப்படி போய் இவங்க அங்கே போய் சேர்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் இன்னும் காலி பண்ணி கொடுக்காம இன்னும் வெக்கேட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இவங்களுக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கோம், குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்கோம், போய் உடனே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது. ஓகே, சரி, அதுதான் அப்படி ஆயிடுச்சு. சரி, 2 மணி நேரம் கழித்து கொடுக்குறானா, சரி குட்றா அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா அதில் சுடு தண்ணி வரல, ஏசி வேலை செய்யலை, ஃபேன் சுற்றலை, லைட் எரியல அப்படின்னு ஏதோ ஒரு 4 ரூம் புக் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏன்டா அங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் இவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக அந்த வேலையை முடிக்கவே முடியாது. அப்படின்ற மாதிரி தான் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி இருக்கும். அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம், உங்களால் முடிஞ்சது அப்படின்னா, யாராவது திருமணத்துக்கெல்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா மூல நட்சத்திரக்காரங்க கவனமாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சரியாக எடுத்து வைங்க. இல்லை அப்படின்னா அந்த திருமணத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடுற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த குழந்தை அப்படின்ற விஷயம் இயற்கையாக குழந்தையாகிறது வேறு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதாவது நீங்கள் இந்த மருத்துவ உதவியோட குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை இந்த வருடம் செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பணம் செலவழித்து அந்த விஷயங்களை செய்வீங்க. பட் அது ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால, அதுவும் மூல நட்சத்திரம் அப்படின்றது கேதுவுடைய நட்சத்திரம். அந்த கேது, அந்த சின்ன சின்ன குழாய்கள் தான் கேது. ஓகேங்களா? அதில் ஏதோ ஒரு சின்ன அடைப்பின் காரணமாகவோ ஏதோ ஒன்றுனால அந்த நீங்கள் செய்கிற விஷயங்கள் நடக்காமல் போகும். அதனால் பாதிப்பு, நிறைய பணம் செலவாயிடும் இல்லைங்களா? அதே போல் அந்த பொண்ணும் நிறைய கஷ்டப்படுவாங்க. நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறதுனால அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த கருத்தரிப்பு, செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே தயவு செஞ்சு இந்த வருடம் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு சக்ஸஸும் ஆகிறது கஷ்டம், அந்த பெண்ணும் ரொம்ப உடலாலையும் சிரமப்பட வேண்டியதாக ஆகிடும். அதே போல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோருக்குமே அந்த ஆரோக்கிய குறைபாடு ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் என்ன மாதிரி விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி கேது இணைவு இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு, கேதுவுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ஆரோக்கிய குறைபாடுகள் கொடுப்பாரு அப்படின்னா, எல்லாமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது குழாய் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் அடைப்பு. சனி அப்படின்றது அடைப்பு, கேது அப்படின்றது அந்த குழாய் போன்ற விஷயங்கள், அதாவது நரம்புகளில் பிரச்சனைகள் கொடுப்பாங்க. புதன்தான நரம்புக்கு அப்படின்னு கேட்பீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சின்ன நுண்ணிய அப்படின்றது கேது. ஓகேங்களா? அதனால் நரம்புகளுக்கு பிரச்சனைகள் வரும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதே போல் உணவு குழாய்களில், சிறுகுடல் பெருக்குடல் அந்த விஷயங்களில், அந்த மாதிரி ஜீரண உறுப்புகளில், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பாதிப்புகள் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி பாதிப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அடைப்பு அப்படிங்கிற மாதிரி, அந்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு அதை கிளியர் பண்ணால் தான் அதுக்கப்புறம் சரியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் நிறைய பேருக்கு எல்லா வயதினருக்குமே, சின்ன பையனுக்கு 20 வயசு பையனுக்கும் வரலாம், 60 வயசு பெரியவருக்கும் வரலாம், 2 வயசு குழந்தைக்கும் வரலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களில் அந்த மாதிரி யூரினரி அந்த பிளாடரில் பிரச்சனைகள், அந்த மாதிரி
மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வர்ற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஒரு ஜாதகம் பார்த்தாங்க என்கிட்ட. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை வந்து அவங்களுடைய அந்த கருப்பைக்குள்ளேயே போகாமல் குழந்தை உருவாகி அந்த குழாயிலேயே வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழாயிலேருந்து அது கருப்பைக்கு போய் சேர்ந்துருக்கணும். கருப்பையில் போனதுக்கப்புறம் வளர்ச்சி அடைஞ்சிருந்தா அது அழகாக குழந்தையாக வந்திருக்கும். அந்த குழாயிலேயே வளர்ந்ததுனால அது வலி ஏற்படுத்தி அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அவங்க பார்த்து உடனே அதை ரிமூவ் பண்ணிட்டதுனால அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலை. ஒருவேளை அந்த குழாய் வெடிச்சிருந்தது அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி ஆயிருக்கும். அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் சனியும் கேதுவும் சேரும்போது நமக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலை அப்படிங்கிற விஷயத்துலையும் மறதி, அதுவும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் மறக்காது. சின்ன சின்ன ஒரு நுட்பமான ஒரு விஷயம் அது செஞ்சுருந்தால் பர்ஃபெக்ட், ஆனால் அதை மறந்துருப்பீங்க. அந்த மாதிரி அதே போல் தான் தொழிலையும். தொழில் நீங்கள் சுய தொழில் தான் செய்வீங்க, நீங்கள் தான் அதோட ஓனராக இருப்பீங்க. ஆனாலும் செய்ய வேண்டிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தின் மறந்ததின் காரணமாக உங்களுக்கு அந்த ஆர்டர்லேருந்து ஒரு கேன்சல் ஆகிற மாதிரி ஆகிடும். ஒன்றுமே இல்லை, அதை திருப்பி கொண்டு வந்து திரும்பி ஏதோ ஒரு தூசி தட்டியோ ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சு தான் திருப்பி அனுப்ப போகிறீங்க. ஆனாலும் அந்த சின்ன வேலை செய்யாததின் காரணமாக உங்கள் ப்ராஃபிட்டில் ஒரு 40% காணாமல் போயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையினால் தொழிலில் அந்த தடை தாமதங்கள் ஏற்படும். பண வரவிற்கு தடை தாமதங்கள் ஏற்படுத்தும். ஓகேங்களா? 100% கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகவே போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த டைமில் வாங்குகிற கடன் உங்களுக்கு அது மிகப்பெரிய கடனாக சுமையாக மாறிடும். அதனால் எப்படியோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த மே மாதம் வரைக்கும் மக நட்சத்திரக்காரங்கள் கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. அதே போல் பல பகைகளை உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? கேது வெளியவே தெரியாது. ஒருத்தர் உங்கள் மேலே பயங்கர வெஞ்சன்ஸில் இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் அவர் கூடயே போய் நல்லா பேசி நல்லா பழகி உங்கள் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொல்லி உங்கள் பிரச்சனைகளையெல்லாம் சொல்லிட்டு வருவீங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அதை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அவர் எப்படி தான் கேட்டுட்ருப்பார், வேணும்டா உனக்கு நல்லா வேணும், இது மட்டுமா, இன்னும் பாரு உனக்கு எவ்வளோ வருதுன்னு சீரழிய போகிறப்பார் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு தான் அப்படியா தம்பி சரியாயிரும்பா கவலைப்படாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஓகேங்களா? அதனால் பார்த்து யார் கூட போய் நீங்கள் பேசினாலும் அவங்க உங்கள் மேலே எவ்வளோ கரிசனமாக இருக்காங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மட்டும் போய் பழகுங்க. உங்களோட எல்லா பிரச்சனையும் போய் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. உங்கள் மேலே பயங்கர பகையோடு இருக்கிறவங்களும் உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு தொந்தரவை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கும் மிக சிறப்பாக அது அமையறதுக்கான வாய்ப்பில்லை. இந்த தடவை அதில் ஒரு தோல்வி வந்தால் கூட எப்படி எழுதலாம் அடுத்த தடவை அப்படின்னு ஒரு பாடமாக அதை எடுத்துக்கோங்க. இந்த தோல்வியை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த இப்போ எழுதுகிற அந்த பரீட்சையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே வெற்றியாக இருந்தால் கூட நீங்கள் நினச்ச பெர்சன்டேஜ் எடுக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த ஒரு வருட காலம் மகம் நட்சத்திரக்காரர்கள் மிக 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 கவனமாக இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.